ஹலோ ஆல், வெல்கம் டு நான் ஃபிக்ஷன் ஸ்ட்ரீமிங். நான் பாரதி. எங்கள் வீட்டில் ஜாம் வாங்குறத ஸ்டாப் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுங்க. ஏன்னா நானே வீட்டில் சூப்பராக ஜாம் ரெடி பண்ணிடுவேன். என் பையனுக்கு நான் செய்கிற ஜாம்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது என்னோட சிக்னேச்சர் ரெசிபின்னு கூட சொல்லாங்க. இன்ஸ்டாகிராமில் நான் அப்லோட் பண்ண ஆப்பிள் ஜாம் ரொம்பவே ட்ரெண்ட் ஆச்சு. என் பையனுக்கு ரொம்ப பிடிக்குன்றதுனால அடிக்கடி செஞ்சு ரீஸ்டாக் பண்ணுவேன். வீட்டில் இருக்கிற அவைலபிள் ஃப்ரூட்ஸை வச்சு ஒவ்வொரு தடவை மாற்றி செய்வேன். இன்றைக்கி ஆப்பிள், பனானா, பீட்ரூட் அண்ட் கேரட் வச்சு தான் உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்க போகிறேன். இதை 3 to 6 months வரைக்கும் நீங்கள் ஸ்டோரும் பண்ணிக்கலாம். எப்படி செய்யறது பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டீமர் அப்படி இல்லைனா இட்லி பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 2 ஆப்பிளை நான் தோல் நீக்கிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட இருக்க ஆப்பிளில் வேக்ஸ் இல்லைன்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் தோலோடவே கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் கேரட்டையும் தோல் நீக்கிட்டு கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்மளோட ஜாமுக்கு கலர் கொடுக்கக்கூடிய இந்த பீட்ரூட்டையும் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பீட்ரூட் ஆட் பண்ணுறதுனால டேஸ்ட் மாறுமானலாம் நினைக்காதீங்க, ஒன்றுமே ஆகாது, நல்லா தான் இருக்கும். தண்ணி நல்லா கொதிச்சு ஆவி இந்த மாதிரி வர்ற டைமில் ஸ்டீமர் போர்ஷனை மேலே வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 5 to 7 minutes மட்டும் இதை ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டீம் ஆனதுக்கப்புறமா கம்ப்ளீட்டாக இதை வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இது கூடவே நான் இன்றைக்கி ஒரே ஒரு செவ்வாழைப்பழம் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் செவ்வாழை தான் யூஸ் பண்ணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. உங்ககிட்ட இருக்கிற எந்த வாழைப்பழம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்துருக்க காய்கறி, பழம் எல்லாத்துலேயுமே ஸ்வீட் கண்டென்ட் இருக்குது. நீங்கள் எக்ஸ்ட்ரா ஸ்வீட்னர் வேணான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் ஒரே 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் வெல்லம் யூஸ் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். தண்ணி விடாமல் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. நோட் பண்ணிக்கோங்க, தண்ணி சேர்க்கவே கூடாது. அதுக்கப்புறமா ஒரு அடிகனமான பாத்திரத்தில் நம்ம அரைச்ச விழுதை இது கூட சேர்த்துட்டு ஒரே ஒரு பிஞ்ச் மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த பாத்திரத்தை அப்படியே எடுத்து கேஸில் வச்சுட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். தண்ணி எதுவுமே நம்ம ஆட் பண்ணாமல் அரைச்சிருக்கிறதுனால டக்குன்னு அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதுனால தான் லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ண சொல்கிறேன். கண்டிப்பாக லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வரும். உங்களுக்கே தெரியும் அந்த ஜாம் கன்சிஸ்டன்சி ரீச் ஆகிருக்கிறது கிளறி விடும்போதே தெரியும். அதை செக் பண்ணுறதுக்கு நான் ஒரு மெத்தட் சொல்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சோண்டு ஜாம் எடுத்து ஒரு பிளேட்டில் இப்படி வச்சு பாருங்கள். அதை அப்படியே ட்ராப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாம் கீழே விழுகவே கூடாது. அதுதான் கரெக்டான பக்குவம். உங்களுக்கு ஜாம் கன்சிஸ்டன்சி ரீச் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு மீடியம் சைஸ் லெமனோட ஜூஸை இது கூட சேர்த்துக்கோங்க. வினிகர் ஆட் பண்ண போகிறீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் கூட சேர்த்துக்கலாம். இதை ஆட் பண்ணுறதுனால மட்டும்தான் உங்களால் ஜாமை நிறைய நாள் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். வினிகர் அப்படின்னா லெமன் ஜூஸ் வந்துட்டு உங்களுக்கு ப்ரிசர்வேட்டிவாக ஆக்ட் ஆகும். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான ஜாம் நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணியாச்சு. ஜாம் ரெடி பண்ணுறதை விட முக்கியமான விஷயம் நீங்கள் அதை ஸ்டோர் பண்ணுறது. ஒரு கிளாஸ் கண்டெய்னரை நல்லா வாஷ் பண்ணி சுடு தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு வெயிலில் காய வச்சுட்டு அதில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன ஸ்டெப்ஸை அப்படியே ஃபாலோ பண்ணி கரெக்டாக செஞ்சீங்க அப்படின்னா நம்ம கையால் எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலர் ப்ரிசர்வேட்டிவும் இல்லாமல் செஞ்ச இந்த ஜாம் 3 to 6 மாதத்துக்கு கெட்டு போகாது. நம்ம பேஜில் வர வீடியோஸ் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். வேறு ஒரு சூப்பரான ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, bye.